நெக்ஸ்ட் இன்னைக்கு பேப்பரில் நிறைய நியூஸ் வந்து அதானி பற்றி வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் 1 வீக்கில் நிறைய நியூஸ் வந்திருக்கு. அண்ட் சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக உங்களுக்கு அதானி பற்றின இஷ்யூ வந்துடும். ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். இதுக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ் மட்டும் சிம்பிளாக முடிஞ்ச அளவுக்கு 2 மினிட்ஸில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்தியாவுடைய மிகப்பெரிய எய்ம் என்ன? நம்ம எனர்ஜியை, அதாவது எலக்ட்ரிசிட்டியை சோலராக மாற்றணும். அப்போ 140 கோடி மக்கள் இருக்கிற ஒரு ஊரில் எல்லாருக்கும் சோலார் எனர்ஜி உருவாக்குற அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும்னா கவர்மெண்டால முடியுமா? முடியாதுல்ல. அண்ட் உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாகவே ஒரு ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் ஆசைப்படுதுன்னா என்ன பண்ணும்? டெண்டர் விடுமா? எஸ். அந்த டெண்டரில் யார் கரெக்டான ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துரும். அந்த ப்ராஜெக்ட் அவங்களே பண்ணுவாங்க. இது உங்களுக்கு தெரியுது தானே? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஊருக்கு ரோடு போடணும், இந்த டெண்டர் விடுறோம் அப்படின்னு சொன்னால் ரோடு போடுறதுக்கான எல்லா இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுத்தீங்கன்னா 1 கோடி முடிச்சிருவேன். இன்னொருத்தர் 10 கோடி சொல்றாரு. யாரோட காசு மோஸ்ட் எஃபெக்டிவ்? இவரோட காசா? யார் வந்து கரெக்டான காசுக்கு ப்ராப்பரா ரொம்ப கம்மியாக சீப்பாகவும் சொல்லிடுறாங்களோ அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க? டெண்டர் கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? அவருக்கு தேவையான காசை அரேஞ்ச் பண்ணி தரலாம். இல்லை இன்னொரு மெத்தட், நீங்க ரோடு போட்டீங்கல்ல, நீங்களே ரோடு போடுங்க, ஓகேவா? உங்களோட பர்சனல் காசை எடுத்து போட்டு ரோடு போட்டுருங்க. அப்படி இந்த ரோட்டுக்கு நீங்க தான் ஓனர். அடுத்த ஒரு 20 வருஷம், அடுத்த ஒரு 50 வருஷம், 50 வருஷத்துக்கு ஒரு டோல்கேட் மாதிரி போட்டுங்க. போட்டு அதில் எவ்வளோ ஃபீஸ் வருதோ அதை நீங்கள் எடுத்துங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அந்த ஊரில் ரோடு வந்துருச்சு, ரோடு போட்ட அந்த பிரைவேட் பிளேயருக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. இதான் யூஸ்வலாக நடக்கிற ப்ராசஸ், உங்களுக்கு தெரியல. ஸோ சேம் ப்ராசஸ் தான். இந்தியாவில் சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும், மேனுஃபேக்சர் பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட் சார்பாக கவர்மெண்ட்டோட ஒரு இன்ஸ்டிடியூஷன் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா டெண்டர் ரிலீஸ் பண்ணுது. யாரெல்லாம் இந்தியாவோட சோலார் எனர்ஜியை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் யார் மேனுஃபேக்சர் பண்றீங்க? இந்த டெண்டர்ல அதானி ஜெயிக்கிறாரு. ஸோ உலகத்திலே அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரியோட ஃபுல் சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், இப்போ இந்த டெண்டருக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல, யார் ரொம்ப கம்மியான பிரைஸ் சொல்றாங்களோ அவங்களே சூஸ் பண்றாங்க. என்ன ரீசன்? ரோடு போட வச்சுக்கலாம். இந்த ரோடு போடுறதுக்கு நான் ரொம்ப கம்மி காசு தான் வாங்குறேன் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா, அப்புறம் இந்த ஆள் என்ன பண்ணுவாரு? ஒரு டோல் போடுவார்ல, டோல் கேட்டு. அது ஃபீஸ் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும்ல. ஏன்னா ரோடு போடுறதுக்கு காசு ஆனதே கம்மி காசு தான். அப்போ டோல் ஃபீஸும் கம்மியா இருக்கும். ஒருவேளை ரோடு போடுறதுக்கு கொடுக்குற அந்த கான்ட்ராக்டர் இருக்கார்ல, அந்த கான்ட்ராக்டர் வந்து அதிகமாக சொன்ன ஆளுக்கு கொடுத்தா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக இருக்கு, அப்போ டோல் ஃபீஸ் என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். டெண்டரோட மெயின் பர்பஸ் என்ன? யார் கம்மியாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தா மக்களுக்கும் காஸ்ட் கம்மியாகும். ஸோ அதானிக்கு என்ன கிடைச்சிச்சு? டெண்டர் கிடைச்சிச்சு, ஓகேவா? அது எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் இப்போ வேணும். டெண்டர் வாங்கிட்டார். இந்தியாவோட சோலார் எனர்ஜிக்கு அவர் தான் வந்து ஃபுல் பொறுப்பு. ஸோ சோலார் எனர்ஜி என்ன பண்ணி ஆகணும்? ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போது இந்தியா முழுக்க எவ்வளோ கோடி ஆகும்? பல கோடி ஆகும்ல. பட் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயம் கிடையாது. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க, வாங்கணும்ல, எல்லா மக்களும் வாங்கணும்ல. அண்ட் இன்னொன்று, இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு ஆள், சப்ளை பண்ணுறது ஒரு ஆள். சப்ளை பண்ணுற ஆள் தான் சொல்லுவோம், நம்ம டிஸ்கவுண்ட் சொல்லுவோம். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி இது, எலக்ட்ரிசிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கம்பெனி. மோஸ்ட்லி இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கவர்மெண்ட்டாக இருக்கும். கவர்மெண்ட்டோட ஒரு அமைப்பாக இருக்கும். தமிழ்நாடுக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாடோட டிஸ்காம் யார்? கவர்மெண்ட் தான். ஒடிசாவுக்கு வரைக்கும்னா ஒடிசாவோட டிஸ்காம் யார்? கவர்மெண்ட் தான். எல்லா கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அதுக்கு ஒரு நிறுவனம் வச்சுக்கிட்டு எலக்ட்ரிசிட்டியை ஃபஸ்ட்டு வாங்கும். வாங்கிட்டு அந்த எலக்ட்ரிசிட்டியை எல்லா வீட்டுக்கும் அனுப்பும், சப்ளை பண்ணும். இதான் ப்ராசஸ். டிஸ்கம் என்ன பண்ணுது? எலக்ட்ரிசிட்டி வாங்கி விற்குது, கரெக்டா? அப்போ எலக்ட்ரிசிட்டி வாங்கணும்ல, வாங்கும் போதே பிரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா விற்கும் போது பிரைஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. இப்போ எல்லா டிஸ்கம் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டில் நிறைய பேர் சோலார் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க, ஓகே? அதனால கிடையாது. அதானே கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் வாங்கியிருக்காரு, அவ்வளோதான். பிரைவேட்டாக கூட என்ன பண்ணலாம்? நீ சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி விற்கலாம். நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற டிஸ்கம் கம்பெனிஸ் வந்து யாரை சூஸ் பண்ணுவாங்க? நமக்கு யார் வந்து கம்மி காஸ்ட்ல எலக்ட்ரிசிட்டி விற்கிறாங்களோ ஒரு யூனிட்டுக்கு அவங்ககிட்ட வாங்குவாங்க. என்ன ரீசன்? கம்மி காஸ்ட்லேயே வாங்கியாச்சு, அதுக்கு ஒரு லாபம் போட்டு என்ன பண்ணலாம்? மக்களுக்கு கம்மி காஸ்ட்டில் விற்கலாம். பட் அதான் என்ன பண்ணாருன்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிஷா எல்லா இடத்துக்கும் போயிட்டு கவர்மெண்ட்டோட டிஸ்காம் கம்பெனிஸ்கிட்ட பேசி, நான் சொல்கிற இந்த ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு ரேட்டு சொல்கிறார். அந்த ரேட்டு பார்க்க அதிகமாக இருக்குது. நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனி தானே. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அவர் தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, விற்க போகிறாரு. ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் தான் ஆசைப்படுவாங்க. பட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது ஜென்ரலாகவே மார்க்கெட்டில் ஒரு யூனிட்டுக்கு விலை நடக்கும்ல, அந்த விலையை விட அதிகமாக சொன்னாருன்னா கவர்மெண்ட் ஏற்றுக்குமா? எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்றுக்குமா? ஏற்றுக்க மாட்டாங்களே. பட் ஒரு வழி இருக்குது. அந்த டிஸ்காமோட கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பார்ல, ஆஃபீஸர், எல்லா ஆஃபீஸருக்கும் காசு கொடுத்துட்டா, பிரைவ் கொடுத்துட்டா, இதான் யார் பண்ணியிருக்கா? அதனை பண்ணியிருக்காரு. நான் சொல்கிற ரேட்டுக்கு வாங்கிக்கன்னு சொல்லிட்டு எல்லா கவர்மெண்ட்டும், எல்லாரும் கிடையாது, சில குறிப்பிட்ட 4 ஸ்டேட்ஸ், எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வச்சுக்கலாம். தமிழ்நாடு வராங்க, தமிழ்நாடு, ஒடிசா வச்சுக்கலாம். அப்போ இந்த ஸ்டேட்டில் இருக்க டிஸ்காம்க்கு அங்கே ஒர்க் பண்ணுற அஃபிஷியல்ஸ்க்கு பிரைப் பண்ணி பல கோடி ரூபாய் காசு கொடுத்து அவர் உற்பத்தி பண்ண சோலார் எனர்ஜியை அதிகமான காசு கொடுத்துருக்காரு. ஸோ இது ஓகே, கரப்ஷன், அது யூஸ்வலாக இந்தியாவோட ரியாலிட்டி. பட் அவர் எப்படி மாட்டினார்? இந்த ஃபுல் இந்தியாவுக்கும் சோலாரை ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மணி தேவை. எந்த பிஸ்னஸ் மேனும் அவரோட பர்சனல் மணியை போட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், எவ்வளோ கோடி தேவையோ அந்த கோடியை ரைஸ் பண்ணுவாங்க. ரைஸ் தான் என்ன? அவரோட பேரை வச்சு ரைஸ் பண்ணுவாங்க. அதானன்றது என்னது? ஃபேமஸ் கம்பெனி, பெரிய கம்பெனி. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யாரெல்லாம் காசு போடுறீங்களோ அவங்க என்ன பண்ணுறேன்? வருஷம் ப்ராஃபிட்டில் நான் ஷேர்ஸ் தரேன், இல்லைன்னா பாண்டு பத்திரம், எனக்கு கடன் கொடுங்க. என்ன பண்ணுவாங்க? ஷேர் மார்க்கெட்டை ரைஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக? அப்போ அதானியோட பத்திரம் ஒன்று இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக கொடுப்போம். லாங் டேர்மில் அதிகமான வட்டி வரலாம், அதிகமாக ப்ராஃபிட் வரலாம், கரெக்டாக? ஸோ மோஸ்ட்லி ஒரு 1000 கோடி ப்ராஜெக்ட்னா அந்த 1000 கோடியும் முடிஞ்ச அளவுக்கு ரைஸ் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் அவங்க பேர் சொல்லி ஷேர்ஸை விற்று
அதில் வர்ற காசை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை பேங்க் லோன் வாங்குவாங்க. ஓகே, அதான் என்ன பண்ணாருன்னா ஃபாரின்லையும் மணியை ரைஸ் பண்ணார் யூஎஸ்ஏல. ஸோ யூஎஸோட ஷேர் மார்க்கெட்லையும் கிரீன் எனர்ஜி, அதானி கிரீன் சோலார் எனர்ஜி நாங்கள் பண்ண போகிறோம் இந்தியாவில், எங்களுக்கு இவ்வளோ காசு தேவை சொல்லிட்டு நிறைய பத்திரங்கள் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு வேணா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு யூஎஸ்ல கேட்டிருக்காங்க. யூஎஸ்ஏல நீங்கள் வந்து ஒரு மணியை ரைஸ் பண்ண போறீங்கன்னா அமெரிக்கா கவர்மெண்ட் என்ன பண்ணும், உங்கள் ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணணும்ல. ஸோ யூஎஸ்ஏவோட லாயர்ஸ் இவரோட ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணும்போது இவரோட ஆக்டிவிட்டி ட்ரூவா இல்லை, இவர் பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு இந்தியன் அஃபிஷியல்ஸுக்கு மணி கொடுத்து பிரைப் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு தப்பு. ஒருவேளை பிரைப் பண்ணிட்டீங்க, இந்த பிரைப் கொடுத்து தான் நான் ப்ராஜெக்டை வாங்கினேன் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஃபைலில் சொல்லவே இல்லை. எங்கள் ஊரில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வரீங்க, அப்போது உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுது, நாங்கள் கரப்ஷனுக்கு எதிரானவங்க, பிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னு உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் சூப்பராக எழுதிருக்கீங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா உங்கள் டாப் கம்பெனியோட முதலாளிகள் எல்லாருமே அவங்களோட மெசேஜில் கம்யூனிகேஷனில் நிறைய கோடு வேர்டு போட்டு பிரைப் சம்மந்தப்பட்ட கரப்ஷன் சம்மந்தப்பட்ட மணி ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேசியிருக்கீங்க. அப்போ யூஎஸ்ஏ கிட்ட இருந்து உங்கள் கம்பெனியோட ஒரிஜினல் ப்ராசஸை மறைச்சிருக்கீங்க. பிரைப் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ல இல்லை, பட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. மறைச்சதுனால எக்ஸ்ட்ரா ஒரு தப்பு. அண்ட் இந்த மாதிரி புரிஞ்சா அமெரிக்கா ஏன் விசாரிக்கணும், அமெரிக்கா ஏன் இது பண்ணணும், என்ன ரீசன்? அந்த அதானி யாரோட பணத்தை வாங்குறாரு, அமெரிக்காவோட மக்களோட பணத்தை வாங்குறாரு. கரெக்டாக பாண்ட் ரிலீஸ் பண்ணி வாங்குறாரு. மக்கள் வந்து எதை நம்பி அதானிக்கு தராங்க, அவர் வந்து கிரீன் சொல்றாரு, லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாரு. அப்போ அவரோட அந்த கம்பெனியோட ஃபியூச்சரை நம்பி தான் மக்கள் இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த மக்களுக்கு இந்த கம்பெனி நேர்மையா இல்லை, ஆனஸ்டா இல்லை. இது சொன்னது எல்லாமே போய் இவரோட ப்ராஜெக்ட் கரப்ஷன்ல வாங்கின ப்ராஜெக்ட். அப்போ யூஎஸ்ஏ பீப்பிளோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி என்ன படிக்கீங்க, ரிஸ்க் ஆக்குறீங்க. இதுதான் இஷ்யூ. ஸோ அமெரிக்காவோட ஃபாரின் கரப்ட் பிராக்டிஸ் ஆக்ட் 1977 போட்ட ஆக்ட், ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட். அதானோட பிராக்டிஸ் வந்து கரப்டடா இருக்கு. இது வந்து இந்தியன் கம்பெனி அப்படி விட்டுற முடியாது. இவங்க வந்து ஒரு பெரிய கார்பரேட் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா அவரோட பாண்டு, அவர் ஷேர்ஸ் ரைஸ் பண்றது, எல்லா கண்ட்ரிலையும் ஷேர்ஸ் என்ன பண்றாரு, இன்வெஸ்ட் பண்றாரு, எல்லா மக்களோட காசையும் வாங்குறாரு. இப்போ இவன் வந்து காம்படேட்டிவா ட்ரூவா எத்திக்கலா இருக்கான்றது மானிட்டர் பண்ண வேண்டியது அவசியம். ஆனால் மானிட்டர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கரப்ஷன் பண்ணிட்டு அந்த எல்லா டேட்டாவையும் யூஎஸ்ஏ கேட்கும்போது அதை டெலிட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. மெயில்ஸ் மெசேஜ் அதை டெலிட் பண்ணிருக்கீங்க. அப்போ அமெரிக்கா கவர்மெண்ட் நீங்க என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க அதை எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நீங்க தடுத்துருக்கீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுல நீங்க உள்ள பூந்து மறைச்சிருக்கீங்க, அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கீங்க. அது ஒரு தப்பு. அண்ட் லஞ்சம் கொடுத்த விஷயத்தை பத்தி மோஸ்ட்லி ஃபோன் காலில் இமெயிலில் பேசி ஏமாத்தி கொடுத்துருக்கீங்க. இதுக்கு பேர் என்னது, ஒயர் ஃப்ராட். ஸோ கரப்ஷனும் பண்ணிருக்கீங்க. அந்த கரப்ஷனை தெரியாம இருக்கிறதுக்கு கோடோட யூஸ் பண்ணி பேசியிருக்கீங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் டெலிட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ குற்றங்கள் இருக்குது. இதற்கு முக்கியமானது நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி ஃப்ராட். அதாவது அமெரிக்காவில் ஷேர் மார்க்கெட்டில் உங்களோட செக்யூரிட்டியை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மக்கள்கிட்ட டிரான்ஸ்பரன்சியாக இல்லை. நீங்கள் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் வாங்குனீங்க அப்படின்ற ப்ரூவ் இன்ஃபர்மேஷன் சொல்லாதனால ஃப்ராடுத்தனமாக மக்கள் கிட்ட காசு வாங்குறீங்க. செக்யூரிட்டி ஃப்ராட், ஒயர் ஃப்ராட். ஒரு கண்ட்ரியில் ஒரு பெரிய கார்பரேட் பிரைப் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை வாங்குறதுனால மக்களுக்கு என்ன இம்பாக்ட்? எப்போ லஞ்சம் கொடுத்து வாங்குறாங்களோ அப்போவே அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆயிடுச்சு, காஸ்ட்லி ஆயிடுச்சு. கரெக்டாக என்ன, அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு காசாகும், லஞ்சம் கொடுக்கறதுக்கு காசாகும், எக்ஸ்ட்ரா எல்லாம் போடணும், சாமானியம் தான் வரும். அப்போ அவன் தர ஃபீஸ் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போ காம்படிஷன் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் மோனோபோலி ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அதை யூஸ் பண்ணுற ஃபீஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதானி வந்து லஞ்சம் கொடுத்து தான் வாங்கியிருக்காரு அப்படின்றக்கான நிறைய ப்ரூஃபு, இந்த கோடு வேர்டு எல்லாத்தையும் கவர்மெண்ட் பண்ணிருக்க யூஎஸ்ஏ கவர்மெண்ட் டீகோட் பண்ணி சொல்லிடுச்சு. அப்போ உடனடியாக அதானி விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போடுங்க, ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. லோக்சபாவும் ராஜ்யசபா 2 பேரும் சேர்ந்து ஒரு கமிட்டி போடுங்க அப்படின்னு அப்போசிஷன் பார்ட்டி இந்த வின்டர் செஷன் பார்லிமெண்ட் மீட்டிங் நடக்குதுல, அந்த பார்லிமெண்ட் மீட்டிங்கோட ஃபர்ஸ்ட் டேல இருந்து கேட்குறாங்க. பட் அதை இன்னும் அக்செப்ட் பண்ணல. ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி மீட்டிங் கண்டிப்பாக வரணும். அந்த கமிட்டி என்ன பண்ணும், அதானி என்னென்ன பண்ணியிருக்காருன்னு விசாரிக்கணும் சொல்லியிருக்காங்க. பட் கவர்மெண்ட் இன்னும் அக்செப்ட் பண்ணல அதை. அதனால என்ன ஆகுது, லோக்சபாவோட மீட்டிங் கலைஞ்சிருச்சு. ஸோ வின்டர் செஷன் முழுக்க அதானி இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும்னு அர்த்தம். அதாவது பார்லிமெண்ட் வந்து பேச வேண்டியது நிறைய விஷயம், லோக்சபா நிறைய விஷயங்கள் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இன்ஃப்ளேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக மணி வர மாட்டேங்குது. முக்கியமானது வயலன்ஸ், யூபியில் வயலன்ஸ், மணிப்பூரில் வயலன்ஸ் ரொம்ப நாளாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல. இவ்வளோ இஷ்யூஸ்லாம் பேச வேண்டியது அவசியம். ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் பேசணும்னா முதல்ல ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி உருவாக்கலாம்னு ஒன்று கவர்மெண்ட் சொல்லிடுச்சுன்னா அடுத்த இஷ்யூக்கு போயிடலாம். மோஸ்ட்லி ஒத்துக்க மாட்டாங்களே, உடனடியாக ஒத்துக்காத வரைக்கும் போராட்டம் பண்ணுவாங்க. லோக்சபாலே வந்து அப்போசிஷன் பார்ட்டியில் போராட்டம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஸ்பீக்கர் வேணாம் சொல்லுவார், சட்டமன்றம் எப்படி இருக்காது, பார்லிமெண்ட் ஆர்டராக இருக்காது. ஸோ தான் பண்ணுவாங்க, அட்ஜான் பண்ணுவாங்க. ஸோ பிரைவேட் கம்பெனி பண்ணது பார்லிமெண்ட் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு.